தலைவர் கௌரவ ஃபகீம் அவர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அவசியமான பல வேலை திட்டங்கள் இந்த மக்களுக்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய இந்த காலகட்டத்திலே இப்பொழுதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நாங்கள் வங்கியில் வெள்ள அனர்த்தத்தினால் இந்த மனசரின் அபாயத்தினால் ஏற்பட்டிருக்கிற உயிரிழப்புகள் உடைமை இழப்புகள் என்பது கணக்கில் இடப்பட முடியாத மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பின்னணியில் எங்களான முறையில் இந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்களுடைய அவங்களுக்கு தீர்வு கம்பளி நகர சபையின் தவிசாளர் இருக்க வீரரத்னன் உடனும் அவருடைய ஏனைய நகரசபை உறுப்பினர்களோடும் கலந்து பேசிய பிற்பாடு அவசரமாக குப்பை கூலங்களை அகற்றுவது என்பது மிகப்பெரிய சவாலுக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அடையாளம் கண்டோம். அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சபைகள் உட்பட ஏனைய எங்களுடைய நேச கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உள்ளூராட்சி சபைகளான காத்தாங்குடி நகர சபை, ஏறாவூர் நகர சபை, அக்கரைப்பற்று மாநகர சபை, அட்டாளச்சேனை பிரதேச சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபை போன்ற உள்ளூராட்சி சபைகளின் கனரக எந்திரங்களை உடனடியாக தெரிவித்து அவற்றின் மூலம் இந்த குப்பை கூலங்களை அகற்றுகிற பணியில் கம்பளை நகர சபைக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற ஒரு பணியை நாங்கள் நடத்துவோம். அதை என்ற தொடக்கம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ நிர்குல்லா அவர்களும், அதே நேரம் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அக்கறைப்பட்டு மேயருமாகிய மத்தாவுல்லா அவர்களும் அவருடைய அணியினர் பெரும்பால 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் வந்து மிக சிறப்பாக இந்த சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது அவங்க கண்டி மாவட்டத்துக்கு பலரை அழைத்துக் கொண்டு வந்து சுத்திகரிப்பு பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பல நிலவரங்களை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய அனர்த்த நிவாரண உதவி. இவ்வளவுதான் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஏராளமான பொருட்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன, உணவு பண்டங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன, உடுதுணிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன, ஏன் படுக்கை விரிப்புகள் கூட தாராளமாக வந்து பள்ளிவாயிலே குவிந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கிற பல இன மக்களும் இந்த உதவிகளை இந்த பிரதேச மக்களுக்கு செய்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் குப்பை கூலங்களை அகற்றுவது என்பது இந்த கனரக எந்திரங்கள் இல்லை என்றால் சாத்தியமாக விஷயம். வெறும் கையால் அள்ளி கொண்டு போய் கொட்டுகின்ற அளவுக்கு அடிபாடுகள் இல்லை. என்ன ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற அனைத்து தளவாடங்களும் அழிந்து ஒளிந்து விட்டது. எந்திரோபரங்கள் எல்லாம் பாவனைக்கு இருக்கின்ற குளிரூட்டிகளிலிருந்து தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து அனைத்துமே பாவனைக்கு உதவாத நிலைக்கு வந்துவிட்டது. அவற்றை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய் வீதியோரங்களிலே கொட்டியிருக்கிறார்கள். இவற்றை கொண்டு போய் அகற்றுவது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. எனவேதான் இந்த உதவியை நாடி நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுத்த போது காத்தாங்குடி நகர சபையும் அக்கரைப்பற்று மாநகர சபையும் நகர சபை உட்பட உள்ளூராட்சி சபைகள் பல எந்த தயக்கமும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் உடனடியாக வந்து இன்றிருந்து அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பல வீதிகளை நாங்கள் முழுமையாக அந்த குப்பை கூடங்களை அகற்றுகின்ற பணியை வெற்றிகரமாக செய்திருக்கிறோம். இன்னும் ஏராளமான குப்பை கூடங்கள் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கிறது. இவற்றை சின்ன சின்ன ஒழுங்கை குழுக்குள்ள போய் கொண்டு வருவதற்கு கூட சிறிய கனரக இயந்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பார்ப்பதும் அதே நேரம் தீயணைப்பு படையினர் உடைய இயந்திரங்கள் மூலம் மிக வேகமாக நீரை பாய்ச்சி சுத்தம் செய்வதற்கும் தயாராக 2 தீயணைப்பு படை இயந்திரங்களையும் கூட கொண்டு வந்திருக்காங்க. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு டிப்பர் இயந்திரங்கள், ஜேசிபி இயந்திரங்கள், பவுசர்கள் என்று
தேவைப்பட்ட பல விவகாரங்களும் தேவையான ஆளணியை சேர்த்து கூட்டி வந்திருக்கிறார். அந்த பணியாட்கள் அதுவும் குறிப்பாக அது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆளணியோடு சேர்ந்து அந்த உள்ளூராட்சி சபையின் உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள் தாங்களாக களத்திலே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த மக்களுக்கு அவர்களால் செய்யக்கூடிய அதிகபட்ச உதவி என்பதை நாங்கள் சொல்லி, அதே நேரம் இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நானும் கூட பெருமிதம் அடைகிறேன். இவர்கள் இவ்வளவு தூரம் எங்களுடைய அழைப்புக்கு மதிப்பளித்து வந்து எந்த விதமான மறுப்பு இடமில்லாமல் முழு நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவு பகலாக ஏதாவது இரவில் தான் கூடுதலாக குப்பை கூடுதல் அழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இருள் படிந்த நிலையிலும் இந்த விஷயத்தை மும்முரமாக செய்ய முடியும் என்பதிலே ஈடுபாட்டோம். காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துவிட்டு தொடர்ந்தும் இந்த இருக்கப்பட்ட பிறகும் அவர்கள் நம்முடைய வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது இந்த பிரதேச மக்களுக்கு மிகப்பெரிய கைமாறு, மிகப்பெரிய உதவி. அவர்களை என்ன மறக்க மாட்டார்கள் நினைக்கிற போகிற எல்லாம் மிக சந்தோஷத்தோடு அவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து இன்னும் கூட தேநீர் எல்லாம் எங்களுக்கு வழங்கி சந்தோஷத்தோடு மக்கள் இந்த விவகாரத்தில் ஈடுபடுகிற இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி சபைகளின் தலைமைகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் பாராட்டுகிறார்கள் சொல்லியாக வேண்டும்.